கல்யாணத்துக்காக நகை சேர்க்கணுங்கிறது தவறு. கல்யாணத்துக்குன்னு செலவே பண்ணாதீங்க. நான் பல தடவை சொல்லிட்டேன், கல்யாணங்கிறது தண்ட செலவு. எவனுக்கெல்லாம் சோறு வேண்டாமோ தீவட்டி பசங்களை கூப்பிட்டு சோறு போடுறது தான் இது வேலை. 100 பேருக்கு நீங்கள் சோறு போடணும்னு வச்சுக்கோங்க. உங்கள் சொந்தக்காரன் ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப க்ளோஸ்னால் 100 பேர், 100 பேரை நீங்கள் கூப்பிட்டு தாஜ்குர மண்டலே சோறு போட்டால் 2 லட்ச ரூபா தான் ஆகும். நீங்கள் நகை சேர்க்கறது அந்த 400 கிராம் உங்கள் சேஃப்டிக்கு. ஆம்பளையாக இருந்தாலும் சேர்க்கணும், பொண்ணாக இருந்தாலும் சேர்க்கணுங்க. இந்த 15,000 சம்பளம் வாங்குறவங்க எப்படி தங்கத்தை சேர்க்கணும்? பட் 15,000 ரூபா சம்பளம் வாங்க உடனே தங்கத்துக்கு போகக்கூடாதுங்கிறது என் கருத்து. செகண்ட் கேரியர் ஆகி கல்யாணம் பொறுத்து தான் தங்கத்துக்கு போகணும். அது வரைக்கும் தங்கத்தை பற்றி அவங்க 15,000 ரூபா சம்பளத்தில் இருந்தீங்கன்னா யோசிக்கக்கூடாது. இந்த தங்கம் வாங்குறதுங்கிறது 25,000 30,000 ரூபா சம்பளம் தான். 15,000 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா வருஷத்துக்கு தீபாவளிக்கும் பர்த்டேக்கும் 3 செட்டு ட்ரெஸ் எடுத்திங்கன்னா போதும். அப்போ இந்த 5,000 ரூபா பசங்களோட எஜுகேஷனில் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும். கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட கடனில் இறங்கிடுவாங்க. ஃபஸ்ட்டு ரேஷன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ரேஷனில் அரிசி ஃப்ரீ, ரேஷன் குவாலிட்டி சரியில்லைம்பாங்க. ஸோ சாப்பிட்றதுக்கு மட்டும் அரிசி வாங்கிட்டு இது இட்லி ஊற்றிக்கலாம், அந்த 20 கிலோவோ ஏதோ கொடுக்குறாங்க. ஸோ ரேஷனை ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க. ஸோ ரேஷனை ஃபுல்லாக யூஸ் பண்ணிங்கன்னா மீதி ஒரு 3,000 ரூபா போட்டிங்கன்னா சாப்பாட்டுக்கு வந்துடும். பவரை 100 யூனிட்டுக்குள்ளே கன்சியூம் பண்ணணும். செல்ஃபோனில் வந்து ப்ரீபெய்டு யூஸ் பண்ணுங்க. இப்போ நீங்கள் சாப்பாட்டுக்கும் ரேஷனுக்கும் 4,000 ரூபா செலவு பண்ணிங்கன்னா 5,000 ரூபா இன்னும் மீஞ்சும். அதில் மற்ற செலவெல்லாம் முடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கடனில் செல்ஃபோன் வாங்குறது, டிவி வாங்குறது, ஃப்ரிட்ஜ் வாங்குறது, வாஷிங் மிஷின் வாங்குறது, இதெல்லாம் கம்ப்ளீட்லி நிறுத்தணும். பட் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் டெஃபினட்டாக வாங்காதீங்க. ஏன்னா கரண்ட்டுக்கும் ஜாஸ்தி. 100 யூனிட்டுக்குள்ளே கன்சம்ஷனை வச்சுக்கோங்க. கடனை வாங்கி எந்த பொருளும் பண்ணாதீங்க. எந்த டாக்டர் சீப்பாக கொடுக்குறானோ அவனுக்கு போங்க. ஓரளவுக்கு மேலே போயிடுச்சுன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. 15,000 சம்பளம் வாங்கும்பொழுது தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு இருக்குங்களா? காஸ்ட்லி செல்ஃபோனை கட் பண்ணலாம், வெளில சாப்பிட்றத கட் பண்ணலாம், என்டர்டெயின்மெண்ட் பட்ஜெட்டை கட் பண்ணலாம். இந்த பணத்தை, அந்த சேர்க்குற பணத்தை சேர்த்து வச்சு ஒரு செகண்ட் கேரியர் ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த செகண்ட் கேரியர் வந்த அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும். அந்த பொண்ணும் வேலைக்கு போச்சுன்னா டெஃபினட்டாக மிடில் கிளாஸுக்கு வந்துடுவாங்க. இன்னைக்கு இருக்கிற பசங்க எல்லாருக்கும் டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். காத்தால டீச்சிங் பண்ணுவாங்க, 4:30 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சோன்னா 6 மணிலேருந்து பார்ட் டைம் டிரைவிங் போவாங்க. ஸோ டிரைவிங் ஸ்கூலில் போய் யார் வேணால் கற்றுக்கலாம். காத்தால நீங்கள் டீச்சர் ஆகலாம், சாயங்காலம் டிரைவிங் ஸ்கூல் ஓட்டலாம், டியூஷன் எடுக்கலாம். இல்லை நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க் கற்றுன்னு இருக்கீங்க, பார்ட் டைம் எலக்ட்ரீஷியனாக இருக்கலாம், பார்ட் டைம் பிளம்பராக இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து அமேசானில் லிஸ்ட் பண்ணி விற்கலாம். ஆன்லைனில் நிறைய இங்கிலீஷ் வேலைகள்லாம் வருது, அதெல்லாம் செய்யலாம். ஆன்லைன் ஜாப்ஸ் வருது, எவ்வளவோ செய்யலாம். அமேசானில் எடிட்டிங் வேலையெல்லாம் இருக்குது, ஸ்பெல்லிங் செக் பண்ணுற வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து செய்யலாம். ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. முக்கால்வாசி ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம டிகிரி முடிச்சாச்சு, இதுக்கு மேலே நம்ம படிக்க வேண்டாம், நம்ம ஸ்கில்லை வளர்த்துக்க வேண்டாம்னு சொல்கிறவங்களுக்கு தான் ப்ராப்ளம். உங்களுக்கு ஸ்கில்லை வளர்த்துட்டே இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனவங்கலாம் சைடில் மெதுவாக ஆரம்பித்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனவங்க முதல்ல எல்ஐசி வித்துன்னு இருந்திருப்பாங்க. எல்ஐசி பருப்பு வேகாதுன்னு தெரிஞ்சோன்னா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிருப்பாங்க. ஜென்ரல் இன்சூரன்ஸ் விற்பாங்க. இது மாதிரி ஆட் பண்ணிகிட்டே போகலாம். எதில் உங்களுக்கு திறமையோ இருக்கோ அதை செய்யலாம். கல்யாணத்துக்காக நகை சேர்க்கணுங்கிறது தவறு. கல்யாணத்துக்குன்னு செலவே பண்ணாதீங்க. நான் பல தடவை சொல்லிட்டேன், கல்யாணங்கிறது தண்ட செலவு.